சரி, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஆர்ஆர்பியோடைய ஒரு ஷார்ட் நோட்டீஸ் நமக்கு வந்து ரீசெண்டாக வந்துச்சு. ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸில் என்டிபிசியோடைய அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் வந்து என்டிபிசி எக்ஸாமோடைய எக்ஸாம் பேட்டர்ன், அதோடைய சிலபஸ் அண்டு எக்ஸாமுக்கான பிளான் என்ன, ஸோ அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த என்டிபிசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2019 எக்ஸாம் போட்டாங்க. அந்த 19ல் போட்ட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் வேக்கன்சி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 36 வேக்கன்சி போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஊரால கோவிட்னால அவங்க எக்ஸாம் நடத்த முடியல, 21ல் நடத்தினாங்க. ஸோ இது சில நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க 21க்கு அப்புறம் நடத்தி 22ல் அவங்க எக்ஸாம் ரிசல்ட்டை போட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 36 வேக்கன்சி போட்டாங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 12,000 வேக்கன்சி, அதாவது 11,500 ப்ளஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த வேக்கன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா லாஸ்ட் டைம் சொல்லும் போதுமே அவங்க 20,000 சொல்லி அப்போ 36,000 இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ இந்த வருஷமும் என்னன்னா அவங்களுக்கு வந்து வேக்கன்சியோட நம்பர் வந்து கண்டிப்பாக என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ரயில்வே ஒரு சர்வீஸ்குள்ளே போக விரும்ப எல்லா நபர்களுக்குமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. குறிப்பாக வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ராப்பராக படித்த எல்லாருக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இது மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து டெக்னிக்கலாக படிக்கணுன்ற தேவை கிடையாது. ஆஸ் யூஷுவல் நீங்கள் படித்த ஆப்டிடியூட், ரீசனிங் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது பொது அறிவுன்னு சொல்லுவோம்ல, ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம் பற்றியான ஒரு ஃபுல் வியூ நம்மளுக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட் நோட்டீஸாக ஒரு ஆடு கொடுத்தாங்க. இந்த ஷார்ட் நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைப் ஆஃப் போஸ்ட் ஒன்று இருக்குது. அதாவது ஒன்று வந்து கிராஜுவேட் போஸ்ட்டு, ஒன்று அண்டர் கிராஜுவேட் போஸ்ட். கிராஜுவேட் போஸ்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது டிகிரி முடித்தவங்க, அதாவது எனி டிகிரி. இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம் மாதிரி டெக்னிக்கல் கிடையாது, எனி டிகிரி முடிச்சவங்க என்ன பண்ணலாம், தே அப்ளை ஃபார் த கிராஜுவேட் எக்ஸாம். அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா வந்து 12th முடிச்ச எல்லாருமே என்னது அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் பே, அதாவது லெவல் ஆஃப் பேல நமக்கு ஒரு 2 எக்ஸாம், அதாவது 2 போஸ்ட், இந்த சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். ஸோ இது வந்து ஒரு 6th லெவல் பே சர்வீஸ் இது. அண்டு ஸ்டேஷன் மாஸ்டர், இந்த 2 இருக்க ஹையஸ்ட் பொசிஷன் இது. அது போக நமக்கு வந்து குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் அண்டு சீனியர் கிளர்க்கல் டைப்பிஸ்ட். ஸோ எல்லாமே என்னது நமக்கு நம்மளுடைய கிராஜுவேட் போஸ்ட்டில் வருது. நான் கிராஜுவேட் போஸ்ட், அதாவது அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட்ஸ் கிளர்க்கு, அக்கௌண்டன்ட் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அண்ட் ட்ரெயின் கிளர்க். இந்த மாதிரி வந்து ஒரு 4 போஸ்ட் வருது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 8,000, இங்கே ஒரு 3,000. ஸோ 11,500 சம்திங் வந்துருக்கு. கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அண்டு இந்த எக்ஸாமில் என்ன ஒரு ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் சமயத்தில் வந்து இந்த எக்ஸாம் நடத்த முடியல. அவங்க என்ன ரயில்வே சைடில் ஆர்ஆர்பி சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா கோவிட்னால எங்களால் எக்ஸாம் நடத்த முடியல. ஸோ நான் என்ன பண்ண போகிறோம், உங்கள் எக்ஸாமோட ஏஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ரிலாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய எக்ஸாம் கொடுத்துட்ருக்காங்க ரீசெண்டாக. இப்போ ஏஎல்பி கூட நிறைய ஆரம்பத்தில் வந்து இந்த ஏஜ் ரிலாக்ஸ் பண்ணலை, அப்புறமேட்டு நிறைய ரெக்வஸ்ட் பண்ணி நிறைய வழக்குகளுக்கு அப்புறம் அவங்க 3 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ யூஸ்வலாக இந்த கிராஜுவேட் போஸ்ட்டோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 to 33 தான் இருக்கும். அதாவது மினிமம் 18, மேக்ஸிமம் 33 இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஓபிசிக்கு 3 years, எஸ்சி எஸ்டிக்கு 5 years, எக்ஸ் சர்வீஸ் மேன், இந்த மாதிரி அவங்க ரிலாக்ஸேஷன் தனி, அது விட்டுருங்க. ஸோ ஒரு அப்பர் லெவல் ஏஜ் பார்த்தீங்கன்னா 33 தான் அதிகமாக இருந்துச்சு. இப்போ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 36 கூட்டியிருக்காங்க. அதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க, நல்லா கவனிங்க, ஒரு நல்ல வாய்ப்பு. இப்போ 18 வயசு மினிமம், மேக்ஸிமம் 36. இது வந்து அப்பர் கிரேடு. இப்போ நீங்கள் ஓபிசியாக இருந்தால் நீங்கள் 39 வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம். நீங்கள் ஒரு ஓபிசி கேட்டகரி அப்படின்னு 39 எழுதலாம். ஆர் எஸ்சி எஸ்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து 41 வரைக்கும் எலிஜிபிள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, சரியா? ஸோ இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து அடுத்த வேக்கன்சியில் வருமானு கேட்காதீங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்போதைக்கு இந்த 2025ல் தான் இது இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனில் மட்டும்தான் இந்த 3 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் இந்த 3 years கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்விக்கு வந்து இன்னும் கிளியர் கட்டாக சொல்லலை. மேபி கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமே போகலாம். ஸோ அதை வெயிட் பண்ணாங்க. நம்ம இதுதான் ஒரு நல்ல ஹோப், நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி தான் இந்த அண்டர் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 18 to 30 தான் அதோடைய எலிஜிபிளாக இருந்துச்சு. அதை என்ன பண்ணிட்டாங்க 33 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அதுக்கும் 3 வயசு ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ உங்களுக்கு 1/1/2025 இந்த டேட் படி உங்களோட ஏஜ் வந்து 18 to 33 இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் ஃபார் த போத் எக்ஸாம். அதே மாதிரி இங்கே 18 to 36 இருந்தால் நீங்கள் என்னது எலிஜிபிள் ஃபார் திஸ் எக்ஸாம்.
ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேட்டருங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நிறைய பேர் வந்து ரயில்வே எக்ஸாம், சென்ட்ரல் எக்ஸாம் பொதுவாகவே ஏஜ் ரிலாக்ஸேஷன், இந்த ஏஜ் பிரச்சனையால தான் நிறைய பேர் போக மாட்டாங்க. ஏன்னா நம்ம டிஎன்பிசி பொறுத்தவரைக்கும் குரூப் 2 குரூப் 4 ஏஜ் கிடையாது. ஸோ நமக்கு அப்பர் 50 வரைக்கும் சில பேர் எழுதுவாங்க. ஸோ ஆனால் சென்ட்ரல் எக்ஸாமில் மெயின் பிரச்சனை இந்த ஏஜ் ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. 36 அண்ட் இங்கே 33. இப்போ சப்போஸ் இங்கே ஓபிசியாக இருந்தீங்கன்னா 36 எழுதலாம். அண்ட் எஸ்சி எஸ்டி 38 வரைக்கும் இந்த எக்ஸாம் நீங்கள் அது அண்டர் கிராஜுவேட்டில் எழுதலாம். ஸோ ரெண்டுக்கும் என்ன உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குது, அந்த சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்கும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் இருக்கிறதுல ஹையஸ்ட் பே லெவல் 6 பே தராங்க. அதாவது பேசிக் பே என்னது 35,400 தராங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வர கிரேட் 5 பே தராங்க 29,200. அண்டர் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட சேலரி வந்து 21,700 டு 19,900. ஸோ இதான் அண்டர் கிராஜுவேட், அதாவது 12th முடிச்சவங்களுக்கு எலிஜிபிள் சொன்னீங்களே அந்த போஸ்ட்டுக்கான சேலரி, லெவல் 3 சேலரி, லெவல் 2 சேலரி. சரியா, இதாக வந்து நமக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ். டீட்டெயில் நோட்டீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது, 14 செப்டம்பர் 2024, 14 செப்டம்பர் 2024 ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த டேட்டுக்கு மேபி 13 அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலில் விடுவாங்க. அப்போ நமக்கு எல்லாம் விழாவாரியாக பார்த்துக்கலாம், எத்தனை போஸ்டிங், எந்தெந்த ஜோனுக்கு. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஜோனாக தான் இருக்கும். இப்போ ஜோன் வைஸாக பிரிச்சிட்டாங்க. இந்த ஜோனுக்கு இவ்வளோ வேகன்சி. இப்போ நம்மளாம் ஆர்ஆர்பி சென்னை ஜோனில் வரும். ஸோ இந்த சென்னை ஜோனுக்கு இவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு நம்பருக்கு கொடுப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் டேட் 13/10/2024 முடியுது. ஸோ ஒரு 1 மந்த் உங்களுக்கு இந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் தராங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தமிழ்நாடுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய ஒரு பார்வை எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து இந்த எக்ஸாமில் மேக்ஸ் நிறையா வரும், எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும். அதெல்லாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் என்ன டிஎன்பிசிக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதே சேம் சிலபஸ் தான் இங்கேயும். என்னென்னா மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி ஜிஎஸ்ன்றது நீங்கள் படித்தாங்க ஜிஎஸ்ஏ போதும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அதாவது எந்த ஒரு எக்ஸாமுக்கும் நீங்கள் எலிஜிபிள்னால் அப்ளை பண்ணுங்கள், தயவுசெய்து பண்ணுங்கள். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ எல்லாருமே ஒரே எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம், ரொம்ப தப்பான விஷயம். எதுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிளோ, எனி டிகிரி உங்களுக்கு இருக்கா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அவங்க அதான் கேட்குறான். இப்போ மற்ற எக்ஸாம் மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு குவாலிஃபைடு ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் கேட்கலாம். அவங்க எனி டிகிரி கேன் எலிஜிபிள் ஃபார் த எக்ஸாமினேஷன். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எல்லா ஆஸ்பிரண்ட்டுமே தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இது வந்து ஒரு ரெவல்யூஷனாக கொண்டு வரணும். அப்போ தான், ஏன்னா எக்ஸாம் தமிழ் நடத்துகிறாங்க. ஏன்னா நீங்கள் அது ஒரு காரணம் வச்சுருந்தீங்க, எல்லாமே லாங்குவேஜ் வந்து ஒரு காரணம். ஸோ இந்த எக்ஸாம் எப்படி இருக்குது, நமக்கு தமிழில் இருக்குது. ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாங்க. அப்போ இதுதான் நம்மளுக்கு ஷார்ட் நோட்டீஸ். சரியா, ஸோ இதில் உங்களுக்கு வந்து இது ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, சரி. ஸோ அப்போ இந்த எக்ஸாமோடைய பேட்டர்ன் என்ன, ஸோ வாட் இஸ் த பேட்டர்ன் ஃபார் த எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான். அதாவது இந்த எக்ஸாம் வந்து நம்ம மொத்தம் 4 ஸ்டேஜாக நடக்குங்க. 4 கட்டமாக நடக்கும், 4 கட்டமாக இருக்கும். அதாவது என்ன ஸ்டேஜ்னா CBT 1, CBT 2 அண்டு ஸ்கில் டெஸ்ட்டு, அப்புறம் வெரிஃபிகேஷன். இந்த 4 ஸ்டேஜாக இருக்கும். CBT 1 and 2 ஃபஸ்ட்டு பார்க்கலாம். CBT 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். அதாவது நமக்கு ஆன்லைன் டெஸ்ட் தான், ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைன் டெஸ்ட் தான். உங்களுக்கு ஒரு ஆன்லைன் சென்டர்ஸாக போட்டு அங்கே டெஸ்ட் எழுத மாதிரி இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டில் ஒரு மார்க் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் செக்ஷன்ஸாக இருக்கும். 3 செக்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பொது அறிவு, ஜென்ரல் அவேர்னஸ், அண்டு குவான்டிடியூட், குவான்ஸ் இருக்கும், தென் ரீசனிங் இருக்கும், பொது அறிவு இருக்கும். சரியா, ஸோ இந்த 3 தான் நமக்கு என்னது நம்மளுடைய ஒரு செக்ஷன்ஸ். ஸோ இதில் 3ல பார்த்தீங்கன்னா CBT 1ல் பொது அறிவுக்கு 40 கேள்வி வரும், 40 கொஷின்ஸ் இருக்கும். சரியா, 40 கொஷின் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது நம்ம யூஸ்வலாக படிக்கிற மாதிரி சயின்ஸு, தென் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி, பொது அறிவு, ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே இருக்கும். ஸோ 40 கேள்விகள் பொது அறிவில் வரும். அடுத்து 30 வந்து மேக்ஸ் இருக்கும். 30 கேள்வி என்னது மேக்ஸ், பொதுவாக நம்பர் சிஸ்டம், LCF, மென்சுரேஷன், அல்ஜீப்ரா, டிக்னாமெட்ரி, இந்த மாதிரி ஒரு 30 இருக்கும். அடுத்து 30 பார்த்தீங்கன்னா ரீசனிங் இருக்கும். இந்த நம்ம பிளட் ரிலேஷன், அனாலஜி, இந்த மாதிரி வந்து நமக்கு 30 இருக்கும். ஸோ டோட்டலாக 100 கொஷின். அப்போ ஒரு கொஷனுக்கு 1 மார்க்குங்க. அப்போ மொத்தம் 40 மார்க்கு பொது அறிவு, 30 மேக்ஸு, 30 ரீசனிங், மொத்தமாக 100 மார்க்கு. ஸோ 100 மார்க்குக்கு 100 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் தராங்க. அதாவது 1.5 மணி நேரம் கொடுக்குறாங்க. இப்போ பொதுவாக வந்து பேங்கிங்னா 1 ஹவர், SSC 1 ஹவர் தான் இருக்கும் 100 கொஷனுக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 100 கொஷனுக்கு they give for 1.5 மணி நேரம் தராங்க. 1.5 மணி நேரம் தராங்க. ரொம்ப நல்ல ஒரு டைமிங் இது. சரியா, அண்ட் ஆல்சோ இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குன்னா ரொம்ப முக்கியம். நெகட்டிவ் மார்க் இருக்குது. எவ்வளோ இருக்குன்னா 1/3 நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. இதுக்கு என்னமா அர்த்தம், அதாவது ஒரு கொஷின் தப்புனா 0.33 மார்க் உங்களுக்கு மைனஸ் ஆகும். ஒரு கொஷின் தப்புனா 0.33 மைனஸ் ஆகும். அதாவது 3 கொஷின் தப்புனா 1 மார்க் போகும்.
சரியா? 3 கொஸ்டின் தப்புனா உங்களுக்கு 1 மார்க் போகும். நான் வச்சுக்கோங்க 1/3. இப்போ எஸ்எஸ்சி மாதிரி ஆஃப் தி மார்க் போல் இங்கே என்ன எப்படி போகுது 0.33 மார்க் நமக்கு நெகட்டிவ் மார்க்காக போகுது. ஓகேவா? சரி. தென் சிபிடி 2 பார்த்தீங்கன்னா த சேம் சிலபஸ். அங்கே என்ன நீங்கள் படிக்கிறீங்களோ அதே தான் இங்கேயும். ஏன்னா மற்ற எக்ஸாம் மாதிரி உங்களுக்கு வந்து சிலபஸ்லாம் மாறவே கிடையாது. அங்கே என்ன நீங்கள் படிச்சிங்களோ அதே தான். இந்த லெவல் தான் மாறுங்க. என்ன லெவல்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள் லெவல் வந்து இப்போ சிபிடி 1ல் எப்படிமா இருக்கும், ஒரு ஈஸி டு மீடியம் லெவலில் இருக்கும். இந்த மாதிரி தான் எக்ஸாம் இருக்கும். அதாவது ரொம்ப ஈஸியாகவும் ஒரு சில கொஷின் கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டேஜ் 2ல் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் லெவல் எப்படிமா இருக்கும், மீடியம் டு ஹார்ட் லெவலில் இருக்கும். மீடியம் டு ஹார்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சரியா? ஸோ ஆனால் சேம் சிலபஸ் சேம் திங் என்னென்னா அங்கே படிப்பீங்களோ அது இங்கேயே படிக்க போகிறீங்க. நம்பர்ஸ் மட்டும் மாறுது. எவ்வளோ? 50 கொஷின் இதில் பொது அறிவில், 35 மேக்ஸில், 35 ரீசனிங்கில். ஓகேவா? அந்த மார்க்கும் அதே மாதிரி தான் 120 டோட்டல், 120 மார்க். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் 1ன்றது உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மார்க் மட்டும்தாங்க. இந்த ஸ்டேஜ் 2ல் நீங்கள் என்ன மார்க் வாங்குறீங்களோ இதான் உங்களுடைய எலிஜிபிள் மார்க். ஸோ இந்த ஒரு மார்க்கை பேஸ் பண்ணி தான் அடுத்து எங்கே போவீங்க, இங்கே டைப்பிங் ஸ்கில்னு சொல்லி உங்களுக்கு ஒரு குவாலிஃபை டெஸ்ட் இருக்கும். அது ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர், அந்த கமர்ஷியல் நமக்கு டிக்கெட் சூப்பர்வைசர், இந்த ரெண்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்னு வச்சுருப்பாங்க. அது சும்மா எலிஜிபிள் டெஸ்ட் அதுவும். ஸோ இந்த ஸ்டேஜ் 2 மார்க் தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி அவங்க ரேங்க் கொடுப்பாங்க. இந்த ஸ்டேஜ் 2 மார்க் வச்சு தான். அடுத்து ஸ்டேஜ் 3ல் வந்து டைப்பிங் ஸ்கில் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே கொடுத்துருவாங்க. இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும் என்ன சொன்னேன், இந்த கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் அண்ட் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும் என்ன இருக்கும், அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் பேஸ்டு இருக்கும். அது இருக்கும். சரி, அது போக அடுத்து நடது நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதான் நம்மளுடைய எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இந்த எக்ஸாம் இப்படி படிக்கலான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பிளான் ஒன்று தரேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து இது என்னென்ன சிலபஸ் சொல்லி ஒரு ரஃபாக நம்ம பார்வை பார்த்துலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மேக்ஸுங்க. ஸோ மேக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக சொன்னீங்கல்ல, என்னது அதே மாதிரி தான் நம்பர் சிஸ்டம், பொது கணிதம் சொல்லுவோம்ல, டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன், HCF, ரேஷன், ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ், ப்ராஃபிட் லாஸ், அல்ஜீப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, தென் ஸ்டாட்டிக்கல் எலமெண்ட்ரிஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய மேக்ஸ். அதாவது நீங்கள் யூஸ்வலாக படிச்சிருக்க மேக்ஸ் தாங்க எல்லாமே. அதாவது நம்ம ஸ்கூல் லெவலில் 10th லெவல் ஒரு 10th கிரேட் தான். ஸோ 10th கிரேடில் நீங்கள் படித்த ஒரு மேக்ஸை படிக்க போகிறீங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமா, இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்குமே நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நிறைய என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மேக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். சரியா? அந்த இடத்துல வந்து மேக்ஸோடைய ரோல் வந்து ரொம்ப பெருசு. ஸோ சேம் நம்மளுடைய ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சேம் சிலபஸ் தான் மேக்ஸுக்கு இருக்கும். சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசனிங். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்குமே என்னது சேம் லைக் அனலாஜ், நமக்கு நம்பர் ஆல்ஃபபெட் சீரிஸ், கோடிங் டீகோடிங், மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன், ரிலேஷன்ஷிப், சிலாலிசம், வென் டயக்ராம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ்வலாக பார்த்த அதே ரீசனிங் டாபிக் தான். ஓகே. தென் லாஸ்ட்டாக ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இதான் ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா இந்த ஒரு மார்க் தான் நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன்னா ஏன் டிஃபிகல்ட் சொல்கிறேன்னா, இந்த மேக்ஸும் ரீசனிங்கும் வந்து ஈஸியான பண்ணிடலாம், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடும் நமக்கு. ஆனால் ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்து இது பெரிய கடல் மாதிரி, இது படிச்சுட்டே இருக்கலாம், இதுக்கு முடிவே கிடையாது. இப்போ மேக்ஸு கூட நமக்கு வந்து பர்டிகுலர் சிலபஸ் சொல்லலாம், இவ்வளோ தான் படிக்கணும், இவ்வளோ தான் தெரிஞ்சுக்கணும்னு இருக்குது. ஆனால் ஜிஎஸ் பொறுத்த வரைக்குமே, பொதுவை பொறுத்த வரைக்குமே நமக்கு நிறையா இருக்குது. ஆக்சுவலாக வந்து பிலோ த சன் அப்படின்னு சொல்லுவாங்க வார்த்தை. என்னென்னா நீங்கள் சூரியனுக்கு என்னெல்லாம் பார்க்குறீங்க எல்லாமே படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். சூரியனுக்கு கீழே அவங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்களோ எல்லாத்தையுமே படிக்கிறது தான் பொது அறிவு. சரியா? ஸோ அப்போ அதுன்றப்போ நமக்கு வந்து நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இங்கே ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் படி பார்த்தோம்னா சயின்ஸ் அதிகமாக வருங்க. சயின்ஸோடைய ரொம்ப பெருசு. ஸோ சயின்ஸ் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுடைய ஸ்கூல் புக் இருக்குல்ல, அதுவே எனாஃப் தான். ஏன்னா அதுவுமே இப்போ சிபிஎஸ்சி லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இருக்க புது தமிழ்நாடுடைய புக் வந்து எனாஃப் ஃபார் த சயின்ஸ் 10th ஸ்டாண்டர்ட். இங்கே வந்து 10th அப் டு சிபிஎஸ்சி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்களே. அப்போ நம்ம தமிழ்நாடுடைய ஒரு பேட்டர்ன் ஸ்கூல் புக்ஸே எனாஃப் தான். ஏன்னா தமிழ்நாடு புக்குமே சிபிஎஸ்சி லெவலுக்கு மாற்றிட்டாங்க. ஆனால் அந்த புக்கே எனாஃப் தான் இருக்குது. ஆனால் சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி இந்த மூணுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப முக்கியத்துவம் தரணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தரணும். ஏன்னா நமக்கு இந்த 40 மார்க்கில் கிட்டத்தட்ட ரஃபாக சொல்லணும்னா ஒரு 15 மார்க் கிட்ட இங்கேருந்தே வந்துடுங்க. இந்த சயின்ஸில் மட்டுமே ஒரு 15 கேள்வி வரும். நான் இதுக்கு முன்னாடி 2019 லாஸ்ட்டாக போட்டப்போ அவங்க நடந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 15க்கு ப்ளஸ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சயின்ஸில் மட்டும் கேட்டிருக்காங்க. சயின்ஸ் மட்டும் 15க்கும் மேலே தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. சயின்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? அடுத்ததாக வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பீங்கன்னா ஹிஸ்ட்ரி, வரலாறுக்கு.
ஸோ வரலாறு பொறுத்த வரைக்குமே அஸ் யூஷுவல் உங்களுக்கு இந்தியா வரலாறு, ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா, அதாவது நீங்கள் ரொம்ப கான்செப்டெல்லாம் பண்ண அவசியம் கிடையாதுங்க. நம்ம டிஎன்பிசி இப்போ நடத்துகிற மாதிரி கான்செப்டெல்லாம் பண்ண அவசியம் கிடையாது. ஒரு பேசிக்காக ஸ்டாட்டிக்கல் ஜிகே மாதிரி ஆன்லைனில் படித்தாலே போதும். ஏன்னா அதான் எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு இங்கே வந்து கான்செப்டலாக கொஷின்ஸை வந்து ட்விஸ்ட் பண்ணி இந்த காரணம் கூற்று அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர் சுச்சுவேஷனில் மேட்ச் ஃபாலோயிங்ஸ் கேட்பாங்க, சம்டைம் வந்து பேரிங் கேட்பாங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து வேறு கஷ்டமாக கான்செப்டெல்லாம் அனலிட்டிக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க, ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ட் வாரு, இம்பார்ட்டண்டான ஒரு லொக்கேஷன்ஸு, நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ரூலருடைய பேர், அவங்களுடைய காலம் என்ன, ட்ரீட்டி, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரியா? ரொம்ப அதிகமாக கொஸ்டின் வர ஏரியா வந்து இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஏரியா தான். இதுதான் ரொம்ப முக்கியமான ஏரியா. ஸோ இங்கே தான் நமக்கு வந்து அதிகமான கேள்வி வரும், அதாவது ஹிஸ்ட்ரி ஏரியாவில். கிட்டத்தட்ட ஹிஸ்ட்ரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 முதல் 8 கேள்வி எதிர்பார்க்கலாங்க. 5 to 8 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பகுதி இது. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொஸ்டின்ஸ் என்னது, இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் தான். அதாவது நமக்கு வந்து இந்த தாதாபாய் நவ்ரோஜி, நேதாஜி, நமக்கு அது போக காந்தியன், கோபாலகிருஷ்ணன் கோகே, இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரகிளர்ஸோடைய ஒரு அச்சீவ்மெண்ட், அவங்க துவங்கிய அமைப்புகள், ஸோ எல்லாத்தையும் முக்கியமாக பாருங்கள். ஓகேவா? அண்டு நான் சொன்ன மாதிரி அதுக்கு அடுத்து என்ன இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி, பொது அறிவு. அதாவது ஸோ புவியியல் பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்டாட்டிக்கலாக தான் இருக்கும். அதாவது இப்போ ரயில்வே ஜோன்ஸ் கேட்பாங்க, ரிவர் பேர் கேட்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இம்பார்ட்டண்டான மானுமெண்ட்ஸ் கேட்பாங்க, ஹெரிட்டேஜ் சைட்ஸ் கேட்பாங்க, கனிம வளங்கள் கேட்பாங்க, லொக்கேஷன்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் ஸ்டாட்டிக்கலாக இருக்கும். ஸோ அது நமக்கு வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் இங்கே கேட்பாங்க. சரியா? அதுக்கு அடுத்து பாலிட்டி வந்து ரொம்ப 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 பேசிக்காக இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ், ஆர்டிக்கல் இவ்வளோதான் கேட்பாங்க. அதிகமான கமிட்டி கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு 1 to 3 கொஸ்டின் இருக்கும் இங்கே. சரியா? அடுத்து எக்கனாமி அதே மாதிரி தான், ஒரு அடிப்படையாக இருக்கும். எக்கனாமி என்ன, எப்படி எக்கனாமி இருக்கும், பேசிக்காக வந்து 5 year plan இயர் என்ன, இந்த ரெவல்யூஷன் பசுமை புரட்சி தந்தை யார், இந்த மாதிரி ஒரு அடிப்படையாக இருக்கும். அங்கேயும் 1 to 3 கேட்பாங்க. அடுத்து பேசிக் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் படி இது சயின்ஸ்குள்ளே வந்துடும் ஆக்சுவலாக. இருந்தாலும் நமக்கு நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குல்ல, சயின்ஸோடைய ஏரியாவில் லாஸ்ட்டாக இருக்கும். பேசிக்காக வந்து அந்த ஷார்ட்கட் கீஸ் என்ன, ஒவ்வொரு இந்த அண்ட் ஆர் கேட்டோடைய சில நேம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பேசிக் சயின்ஸ் வந்து ஒரு 2 கொஸ்டின் to 4 கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? அது பரம் ரொம்ப இம்பார்ட்டன் வந்து கரண்ட் வந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்டாட்டிக் ஜிகே தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் எவ்வளோ மந்த் படிக்கணும்னா ஆக்சுவலாக வந்து ஒரு 1 year நீங்கள் படித்தா நல்லது. ஒரு சேஃப் 1 year படித்தா நம்ம ரொம்ப ஏன்னா நமக்கு 2021 கடைசியாக எக்ஸாம் நடந்திருக்கு, அதுக்கும் நடக்கவே இல்லை. அதனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் 1 year சும்மா மேலோட்டமாக ரயில்வே நியூஸஸ் பாருங்கள், அண்டு ஸ்டாட்டிக்கல் ஜிகே பாருங்கள். ஸோ இதில் சிம்பிளிஃபை பண்ணுறக்கா கணியன் ரீசெண்டாக வந்து அவங்களுடைய கணியன் ஆர்ஆர்பி என்டிபிசி புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தகவல் ஃபுல்லாமே ரயில்வே சார்ந்த தகவல் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கில் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கரண்ட் அஃபேருக்கு வந்து 1 year கண்டிப்பாக படித்தானுங்க. இந்த ஸ்டாட்டிக்கல் ஜிகே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்கள் சில விஷயங்கள் மனப்பாடம் பண்ணியே ஆகும். இந்த லார்ஜஸ்ட்டு ரேஞ்சு, லார்ஜஸ்ட் ரிவர், இம்பார்ட்டண்டான ஒரு ஃபீச்சர், இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எப்பவுமே கேட்டிருக்காங்க. ஒரு சில பகுதியில் வந்து இம்பார்ட்டண்டான இடம் கேட்பாங்க. இப்போ நமக்கு வந்து சமணர் படுக்கை இங்கே இருக்குது. ஏன்னா அந்த ஸ்டேட் சார்ந்தவங்களுக்கு அந்த விஷயம் ஈஸியாக இருக்கும். இப்போ தமிழ்நாடு சார்ந்து இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எங்கே இருக்குங்கிறாங்கன்னா நம்ம மதுரை தெரியும். ஓகேவா? மீனாட்சி அம்மன் கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எந்த மாவட்டம் இல்லை எந்த ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு பசங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில கேள்வி கேட்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கே வந்து நமக்கு நிறையா படிக்கணும், மகப் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் அதை டெய்லி ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? அதுக்கு ஐடியா உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அஃபேர் மட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 கொஸ்டின் மினிமம் கேட்பான். 10 to 15 கேட்டிருக்கான் வச்சுக்கோங்களேன், 15 கேட்டிருப்பான். சரியா? ஸோ அப்போது இதான் எக்ஸாம் பேட்டர்ன். சரியா? அப்போ ஜெனரல் அவேர்னஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் இங்கே என்ன நீங்கள் படிக்கிறீங்களோ இதே தான் லெவல் 2க்கு வரும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மேக்ஸோ ரீசனிங்கோ ஜெனரல் அவேர்னஸ் என்னது அங்கே முன்னாடி என்னென்னா பார்த்தீங்கோ அது எல்லாமே இங்கேயும் வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மேட்டர். சரியா? ஸோ இதுதான் இந்த எக்ஸாமோட பேட்டர்னுங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு எப்படி படிக்கலாம், வாட்ஸ் அவர் பிளான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி ஸ்டடி பிளான், அதாவது பொதுவாக இந்த மேக்ஸ், ரீசனிங் அண்டு ஜிகே. சரியா? ஸோ இதில் யாருக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு 8 hours நீங்கள் ஒரு ஆளுக்கு படிக்கிறீங்க, ஒரு 8 hours இங்கே படிக்கிறீங்க அப்படின்னா அதில் 4 hours யாருக்கு போகணும், ஜிகேக்கு போயிடணும். சரியா?
ஒரு 2 hours to 2.5 hours யாருக்கு போயிடணும், மேக்ஸுக்கு போயிடணும். ஒரு 1.5 hours யாருக்கு போயிடணும், நம்மளுடைய ரீசனிங் போயிடணும். சரி, இதுதான் உங்கள் எக்ஸாம் உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டைலாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ நமக்கு ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1:2, இது ரெண்டையும் சேர்த்து 1:1 அந்த மாதிரி இருக்கும். சரியா? 1:1 அது உங்களோட பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. உங்கள் டைமிங் கன்வீனியன்ட்டை பொறுத்து. நான் 8 hours மினிமம் சொல்கிறேன். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்கள் டைம். ஆனால் நீங்கள் படிக்கிற டைமில் பாதி டைம் ஜிகே எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சரியா? அது இல்லாமல் இந்த ஸ்டாட்டிக் ஜிகே என்ன பண்ணுங்கன்னா நிறைய விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிப்பீங்க. நிறைய இருக்குது, நிறைய வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, நமக்கு டான்ஸ் ஃபார்ம் கேட்பாங்க, ஃபெஸ்டிவல்ஸ் கேட்பாங்க, நிக் நேம் ஆஃப் சிட்டிஸ் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் படிக்க படிக்க ஒரு நோட்ஸ் எடுத்து அங்கங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். செவத்துலையோ இல்லை ஏதாச்சும் இங்கே உங்களுடைய ஸ்டடி ஏரியாவில் ஒட்டிட்டு அதை பார்த்துட்டே இருங்க. ஏன்னா இதுக்கு நிறைய உங்களுக்கு சொன்ன மாதிரி இதுக்கு அளவே இல்லை, கடல் மாதிரி இருக்கும் ஜிகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அங்கங்கே நீங்கள் உங்களுடைய ஒர்க்கிங் ஏரியாவில் உங்கள் ஸ்டடிங் ஏரியாவில் என்ன பண்ணுங்கள் ஸ்பேஸ் பண்ணிவிட்டு சும்மா அதை பார்த்துட்டே இருங்க. நிறையா மேப் பாருங்கள், இந்தியா மேப் வாங்கி அதை பேஸ்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் லொக்கேஷன்ஸ் இருக்குன்னு வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே பண்ணுங்கள். ஓகேவா? அது மாதிரி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் நிறையா படிங்க, நிறைய சம் சால்வ் பண்ணுங்கள், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ரொம்ப 2 விஷயம் நம்ம இம்பார்ட்டன் சொல்லி உங்களுக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியாக அதை கிளியர் பண்ணலாம். ஒரு 3 மாதத்துக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ப்ராப்பர் பிளான் போட்டு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியா? முந்தைய ஆண்டு கேள்விகள். சரியா? ஸோ நம்ம கணியன் சார்பாக ஒரு 65 செட் உட்கொண்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் ஒன்று வெளியிட போகிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டு கேள்விகளுடைய தொகுப்புகள் இருக்கும், அது போக ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் கலந்து ஒரு புக் நமக்கு ரிலீஸ் ஆக போகுது. அந்த புக் வந்து அனௌன்ஸ் பண்ணுறவங்களுக்கு அது உங்களை ஏன்னா ப்ரீவியஸ் கொஷின் மட்டுமே படித்தா கூட அப்படி பாஸ் தான் ஆளாக இருக்காங்க. அதாவது ஒரு மாதம் ப்ரீவியஸ் அந்த எக்ஸாம் ஒரு நமக்கு தெரிஞ்ச நண்பர் எப்படி பாஸ் ஆனார்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணார். ஏன்னா அதில் இருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஏன்னா அதான் பேட்டர்ன், அதான் ஸ்ட்ராட்டஜி, அதான் நமக்குடைய ட்ரெண்டு. ஸோ அதை அப்படியே படித்து அதை மட்டுமே முழுமையாக படித்து பாஸ் ஆன ஆளாக இருக்காங்க. அதுக்கு அது மட்டும் படித்தா போதும்னு சொல்ல மாட்டேன். அது நமக்கு வந்து ஒரு பெரிய சோர்ஸாக இருக்கணும். சரியா? அது போக என்னன்னா வந்து நமக்கு வந்து நிறையா என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது போக ரீசெண்டாக வரக்கூடிய தகவல், டேட்டாஸ், உங்களுடைய படிப்பு என்ன பண்ணுங்கள் கம்பைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? ஒரு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், ஒரு டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணுங்கள், ஒரு கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கிளாஸ் சப்போர்ட் கொஞ்சம் நம்ம கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல மேக்ஸ் ரீசனிங் வந்து நம்மளை வந்து ஒரு புல் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா மற்றது மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்டாகடாக போகாது. நம்ம அப்பப்போ இது வந்து ட்ரெண்டு மாதிரி நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், ஸ்கில் வளர்த்துட்டே இருக்கணும். இந்த ரெண்டுலேயுமே ஸ்கில் வளர்த்துட்டே இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணுங்கள், ஒரு கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த என்டிபிசியை ஒரு 3 மாதம் இதுக்கு டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணே போதும். இப்போ டிஎன்பிசி மற்ற ஒரு ஹார்ட் லெவல் எக்ஸாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாமுங்க. அதாவது இந்த மாதிரி ஈஸியஸ்ட் எக்ஸாம் வந்து மற்ற சர்வீஸ் கமிஷன்ஸில் கிடையாது. ஸோ இதில் தான் ஒரு ஈஸியஸ்ட் எக்ஸாம் என்டிபிசி. சரியா? அதனால் வந்து இந்த 2 விஷயத்தையும் மறக்காதீங்க. நான் சொன்ன ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே? ஸோ நம்ம கணியன் சார்பாக என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த புக் வந்து நமக்கு ரிலீஸ் ஆக போகுது. அது உங்களுக்கு ரிலீஸ் ஆகும்போது நான் அனௌன்ஸ் நான் பண்ணுறேன். அந்த புக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த செட்டு வந்து ஒரிஜினல் செட்டு தமிழ்லேயும் இருக்குது, அதாவது இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் வெளியில் போகிறாங்க, ரெண்டுலேயுமே வெளியிட போகிறாங்க. அதுக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த புக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1. 2வது கணியன் சார்பாக வந்து போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வந்து என்டிபிசிக்காக கிளாஸ் நடத்த போகிறாங்க. ஏன்னா கணியன் வந்து ஆல்ரெடி தெரியும் எல்லாத்துக்குமே மேக்ஸுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் என்றைக்குமே. ஏன்னா நம்ம மேக்ஸ் புக் வந்து அவ்வளோ ஃபெமிலியர் ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஸோ மேக்ஸுக்குன்னு சொல்லி ஒரு டெடிக்கேட்டட் கிளாஸஸ் வைக்க போகிறாங்க. நாட் ஒன்லி மேக்ஸ், என்டிபிசிக்குன்னு சொல்லி டெடிக்கேட் கிளாஸ் நடத்த போகிறாங்க. அதாவது ஆன்லைன்லேயும் அண்ட் ஆஃப்லைன் நடத்த போகிறாங்க. ஸோ இதை பற்றி தகவல்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்டிபிசி பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அப்டேட்டை வந்து ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், இதை பற்றி ஃபுல்லாகவே எலாபரேட்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த என்டிபிசி வாய்ப்பை தவற விட்டுறாங்க. ஏன்னா நமக்கு வந்து குரூப் 2 இப்போ முடிய போகுது, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பெரிய கேப் ஆக போகுது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னா இந்த எக்ஸாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க எல்லாருமே, அதை போய் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ நல்ல வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக கணியன் உங்களோட வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச்.